நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி. அதன்படி சனி பெயர்ச்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, 7.5 சனியில் குடும்பச்சனி பாதச்சனி காலம் என்பதால் பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். வணிகர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் பின்வாங்க வேண்டாம். இந்த காலம் அதற்கு ஏற்றதாக இருக்கும். எனினும் சனி பகவானின் திருவருளை பெற இத்திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்று வாருங்கள். நன்மை நடப்பதை ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஏரிக்குப்பம் கோவிலில் எந்திர வடிவில் அமைந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார். அவருடன் அவரது அன்னை சாயாதேவியும் எந்திர வடிவில் அருள் பாலிக்கிறார். சனீஸ்வர பகவானின் பார்வை அவருடைய மனைவியின் சாபத்தினால் வக்கிரமாக அமைந்தது. இதனால் சனீஸ்வரரின் தாய் சாயாதேவி சனீஸ்வரனை தன் அருகிலேயே வைத்திருக்கிறார். தாய் அருகிலேயே இருப்பதால் சனீஸ்வரர் எப்போதும் சாந்தமாகவே இருப்பார். இங்கு சனீஸ்வர பகவான் எந்திர வடிவில் 5 அடி உயரம், 2.5 அடி அகலம், அறுகோண வடிவத்தில் அமைந்துள்ளார். அதன் 6 முனைகளிலும் திரிசூலமும், அடிபாகத்தில் மகாலட்சுமி, அனுமார் வடிவங்களும் இடம்பெற்றுள்ளன. எந்திர சிலையின் மேல் பக்கம் தென்புறமாக சூரியனும், நடுவில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் காகத்தின் உருவமும், வலப்புறமாக சந்திரனும் உள்ளனர். அவற்றின் கீழே சட்கோண எந்திரமும் நீர் நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவன், ஆஞ்சநேயர், சனீஸ்வரன் ஆகியோருக்கான மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரு கண்ணாடியை இந்த எந்திரத்தின் முன் வைத்து பார்த்தால் எழுத்துக்கள் நேராக தெரியும்படி அமைந்துள்ளது. இது போன்றதொரு அமைப்புடைய சிலை வடிவத்தை, அதிலும் சனீஸ்வர அம்ச சிலாரூபத்தை ஏரிக்குப்பம் தவிர வேறு எங்கும் காண்பது அரிது. கோவிலுக்கு பின்புறத்தில் அமைந்துள்ள பாஸ்கர தீர்த்தம் என்ற குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டால் திருமண வரம், குழந்தை பேறு, நோய் நிவர்த்தி, சனீஸ்வர தோஷம் மற்றும் சகல தோஷம் போன்றவை நிறைவேறவும், எள் முடிச்சிட்ட தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஆகியவற்றை ஏற்றினால் வேண்டும் வரம் கிடைக்கும். நோய் தோஷம் அகலவும் 9 சனிக்கிழமை இங்கு வந்து எள் முடிச்சு தீபம் ஏற்றினால் நன்மை கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜை. ஒவ்வொரு வருடம் காணும் பொங்கல் அன்று பால்குட அபிஷேகம், சனி பெயர்ச்சி அன்று சிறப்பு யாகமும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். வேலூர் டு திருவண்ணாமலை சாலையில் சந்த வாசலில் இறங்கி அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது. அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மற்றும் ஆரணி, போலூரில் இருந்து பஸ் வசதியும் உள்ளது.